ஒரு மாநிலத்தின் பரவலான வளர்ச்சிக்கு வலுவான கடன் பொருளாதாரம் மிகவும் அவசியமாகும். உரிய நேரத்தில் ஏற்கத்தக்க விகிதத்தில் கிடைத்திடும் கடன் உதவியை கொண்டு மனித வளம் உலகெங்கும் செல்வச் செழிப்பு ஈட்டி தந்திருக்கிறது. தமிழ்நாட்டின் கடன் பொருளாதாரமானது மாநில அரசின் வரவு செலவு திட்ட அளவை போல் ஏறத்தாழ 3 மடங்கு பெரியது என்பதிலிருந்து அதன் அளவு மற்றும் முக்கியத்துவத்தை நாம் அறியலாம். வளர்ச்சிக்கான ஒரு காரணியாக கடன் வசதி செயல்படுவதை உணர்ந்து வரும் நிதியாண்டில் முன்னுரிமை துறை கடன்களுக்காக 11 லட்சம் கோடி ரூபாய் கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த உயரிய இலக்கினை உறுதியாக எய்திட உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். வெளிப்படைத்தன்மை மற்றும் செயல்திறனில் உறுதி கொண்டுள்ள இந்த அரசு மின்னணு கொள்முதல் இணையதளம், இணையவழி மின்னணு வங்கி உத்தரவாத முறை மற்றும் மின்னணு ஒப்பந்ததாரர் பதிவு உள்ளிட்ட டிஜிட்டல் சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்தியுள்ளது. 1/4/2023 முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ள மின்னணு கொள்முதல் இணையதளத்தின் வாயிலாக இதுவரை 4.13 லட்சம் கொள்முதல் ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டுள்ளன. இத்தகைய முன்முயற்சிகள் பொது ஒப்பந்த புள்ளிகளில் பொறுப்புடைமையை மேம்படுத்துவதோடு ஒப்பந்தங்களை இறுதி செய்வதில் ஏற்படக்கூடிய காலதாமதத்தை குறைத்தும் அவற்றுக்கான நடைமுறைகளை எளிமையாக்கும் பணிகள் நடைபெறுவதை எளிதாக்கியுள்ளன. திறன்மிகு ரொக்கம் மற்றும் கடன் மேலாண்மையில் தான் பொறுப்பான நிதி மேலாண்மை தொடங்குகிறது என்ற உறுதியான கொள்கையின் அடிப்படையில் இந்த அரசு செயல்பட்டு வருகிறது. இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் மாநிலம் முழுவதும் உள்ள வங்கிக் கணக்குகளில் பயன்படுத்தப்படாமல் முடங்கி கிடக்கும் ரொக்க இருப்புகளை கண்டறிய ஒரு சிறப்பு பணிக்குழுவை அமைத்தது. இந்த பணிக்குழு ஏறத்தாழ 10.86 லட்சம் வங்கிக் கணக்குகளை ஆய்வு செய்து 12,078 கோடி ரூபாய் நிதியை செயலற்ற நிதியாக கண்டறிந்தது. அத்தொகை முக்கியமான உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சீர்திருத்த நடவடிக்கையின் தொடர்ச்சியாக நிதி விடுவிப்பு உரிய நேரத்தில் மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்வதற்கான தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு பொது நிதி கண்காணிப்பு அமைப்பு இறுதி பயனாளி வரை நிதி சென்றடைவதை கண்காணிக்க 32 துறைகளில் உள்ள 101 முக்கிய திட்டங்களில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இத்தகைய நடவடிக்கைகள் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் வேகத்திற்கேற்ப உரிய நேரத்தில் நிதி விடுவிக்கப்படுவதை ஒருங்கிணைப்பதோடு அரசு திரட்டும் கடனை சரியாக திட்டமிடவும் அதன் மூலம் வட்டி செலவை கணிசமாக குறைத்திடவும் காரணமாக இருந்துள்ளன. இந்த நேரத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 55 ஆண்டுகளுக்கு முன் தொலைநோக்கு பார்வையோடு 1971-72 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட அறிக்கையில் குறிப்பிட்டிருந்ததை இம்மன்றத்தில் பதிவு செய்திட விரும்புகிறேன். வரி விதிக்கும் உரிமை மத்திய அரசிடம் குவிந்து கிடக்கிறது. ஆனால் மக்கள் நலனை பேணி பெருக்குவதற்கான பெரும்பகுதி செலவை ஏற்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசுகளிடம் நிறைந்து கிடக்கிறது. இவ்வாறு உரிமை ஒருபுறமும் கடமை பொறுப்பு மறுபுறமும் இருக்கும்படியான விந்தை நிலைதான் நம்முடைய சிக்கல்கள் அனைத்திற்கும் அடிப்படை காரணமாகும். எனவே நிதி வருவாயை பகிர்ந்து கொள்ளும் தற்போதைய முறையை மாற்றி அமைக்க வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். தேவை ஏற்படுமேல் இதன் பொருட்டு அரசியலமைப்பு சட்டத்தையும் திருத்தி ஆக வேண்டும் என முத்தமிழறிஞர் கலைஞர் கவலையோடு பதிவு செய்த சூழல் 1/2 நூற்றாண்டு காலம் கழிந்த பிறகும் மாறவில்லை என்பது வருந்தத்தக்கது. 16வது நிதிக்குழு அண்மையில் அதன் அறிக்கையை அளித்துள்ளது. அதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த அறிக்கையை ஒன்றிய அரசு 1/2/2026 அன்று நாடாளுமன்றத்தில் முன்வைத்துள்ளது. 16வது நிதிக்குழுவின் இந்த அறிக்கை தமிழ்நாட்டிற்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளித்துள்ளது. அனைத்து மாநிலங்களும் மத்திய வரிகளின் பகிர்ந்தளிக்கத்தக்க நிதியில் மாநிலங்களுக்கான பங்கை அதிகரிக்க வேண்டும் என தெளிவாக கோரியிருந்த போதிலும் மாநிலங்களுக்கான பங்கானது 41% தொடர்வதாக நிதிக்குழு பரிந்துரைத்துள்ளது. மேலும் மேல்வரி மற்றும் கூடுதல் கட்டணங்கள் விதிப்பு அதிகரித்துக் கொண்டே செல்வது குறித்து மாநில அரசுகள் முன்வைத்த கோரிக்கைகள் மீது நிதிக்குழுவின் அறிக்கையில் எந்தவிதமான பரிந்துரையும் இடம்பெறவில்லை என்பது வருந்தத்தக்கது. மாநிலங்களுக்கு இடையிலான கிடைமட்ட பகிர்வில் மீண்டும் ஒரு முறை தமிழ்நாட்டிற்கு உரிய நியாயமான பங்கு வழங்கப்படாமல் நிதிக்குழு பாரபட்சமாக நடந்து கொண்டுள்ளது. 9வது நிதிக்குழு காலத்தில் தமிழ்நாட்டிற்கான பங்கு 7.931% இருந்த நிலையில் தொடர்ந்து வந்த நிதிக்குழுக்கள் அதனை குறைத்து வந்தன. இந்த பங்கு 4.07% குறைந்ததால் 3.17 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இது தமிழ்நாடு அரசின் நிலுவைக் கடனில்
சுமார் 33% சமமானதாகும். 16வது நிதிக்குழு பரிந்துரைகளில் நமது அண்டை மாநிலங்களான கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களுக்கு முறையே 23.74 மற்றும் 13.27% அளவில் உயர்வு வழங்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டிற்கு வெறும் 0.44% என்ற மிக சிறிய உயர்வே வழங்கப்பட்டுள்ளது. இது ஒப்பிடத்தக்க மாநிலங்களுள் மிகவும் குறைவானதாகும். நாம் பெருந்தன்மையை எதிர்பார்க்கவில்லை, சமநிலையினை உறுதி செய்யும் நியாயத்தை மட்டுமே கோரியிருந்தோம் என்பதை நான் மீண்டும் இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன். 16வது நிதிக்குழுவும் அந்த வகையில் தனது கடமையிலிருந்து தவறியுள்ளது.